पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். மங்களாச்சரணத்தை படிச்சிருவோம். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமே தமஹம் வந்தே வித்யாதீர்த்தமகேஸ்வரம். நம்ம ஜீவன் முக்தி விவேகத்துல இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது விவிதிஷா சந்நியாசம்ன்ற விஷயத்தை பத்தின விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்லோகம் லாஸ்டா முடிக்கும் போது பிரம்ம விஜான லாபாய 27வது பேஜ்ல இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். பிரம்ம விஜான லாபாய பரமஹம்சமாவய சாந்தி தாந்தியாதிபி சர்வைஹி சாதனை சகிதோ பவேத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம். நாரத பரிவிராஜக உபனிஷத்துல பாத்தீங்கன்னா சொல்லுது, சந்நியாசம் பாத்தீங்கன்னா எப்ப தேவைப்படுது, அவசியம் எப்ப தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பாடம் படிக்கிறதுக்கு ஏதாவது சன்னியாசம் தேவைப்படுது இல்லையே? பதிப்பத்தினியோட இருந்து ஒரு 3-4 ஜோடியா உட்காந்து பாடம் கேட்குறீங்கல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இருந்து கேட்குறீங்க, ஜாபுக்கு போயிட்டே பார்த்தீங்கன்னா நடுவில் பாடம் கேட்டுட்டு இருக்கீங்க, விதவிதமா இருக்கீங்க. இப்ப சன்னியாசம் தேவைப்படுதா அப்படின்னா, இல்ல சாமி சன்னியாசம் இல்லாம கூட என்னால பாடம் கேட்க முடியுது, வருஷக்கணக்கா பாடம் கேட்க முடியும் அப்படின்னு. அப்ப எப்போ உங்களுக்கு சன்னியாசம் தேவை அப்படின்னா, நீங்க அனுபூதிக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்கன்னா அப்பதான் சன்னியாசம் தேவைப்படுது, அவசியம் சன்னியாசம் தேவைப்படுது.
அந்த ஸ்லோகத்துக்கு மேலேயே வந்து ஒரு ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். பிரம்ம விஜான லாபாயன்ற ஸ்லோகத்துக்கு மேல ததாச்ச ஆத்மானுபவம் இச்சந்தக பிரபிரஜந்தி இது ஸ்ருதேகே தாத்பரியார்த்தா. வித்யாரணி சுவாமி ரொம்ப கிளியரா எழுதுறார். ஆத்மானுபவம் யார் விரும்புறாங்களோ, இல்ல எனக்கு சுவாமி நாங்க படிச்சுட்டு நான் சும்மா ஜாலியா அதை பேசிக்கிட்டு நான் பாட்டுக்கு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கேன் சுவாமி, நானும் ஆத்ம ஞானி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஞானினோ பகவோ சந்தி அப்படின்னு ஒரு வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் இருக்காங்க ஞானிகள், ஏகப்பட்ட பேர் சப்தங்களை தெரிஞ்சவங்க. உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது அத்வைத்த ஞானம் கிடைக்கும், 4 வார்த்தையை பேசிட்டு அலைஞ்சிடலாம். ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு வந்து ஆத்மானுபவத்தை நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும், பிரபிரஜந்தி இது, அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு ஸ்ருதேகே தாத்பரியார்த்தா, ஸ்ருதியோட வேதத்தோட தாத்பரியார்த்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்மிருதிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சனங்கள் இதை பற்றி நிறைய ஸ்மிருதிகள் இருக்கு. நிறைய யாக்ஞவல்ய ஸ்மிருதியிலிருந்து நிறைய மனுஸ்மிருதியும் அதே மாதிரி நிறைய ஸ்மிருதிகள்ல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், நாரத பரிவிராஜக உபனிஷத்துல இருந்து ஒரு கொட்டேஷனும் கொடுக்குறார். பிரம்ம விஜான லாபாய, பிரம்ம விஜானம் அப்படின்னா என்ன அர்த்தம், அனுபவத்துக்கு பேர் தான் பிரம்ம விஜானம் அப்படின்னு பேர். ஞானம் விஜானம் ஸ்ருதி தான், ஆமா ஸ்மிருதிகளையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கொட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதியை கொடுக்கிறார், ஆனா வந்து ஸ்மிருதிகள்லையும் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதான் நான் கொட்டேஷன் யாக்ஞவல்ய ஸ்மிருதி மனுஸ்மிருதி முதலியவைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இங்க கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நாரத பரிவிராஜக உபனிஷத் ஸ்ருதியவே கொடுக்கிறார். பிரம்ம விஜான லாபாய ரொம்ப கிளியரா எடுத்துங்க. பிரம்ம விஜானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஞானம் அப்படின்னா சாஸ்திரத்துல இருந்து ஆச்சாரியத்திலிருந்து சப்த அர்த்தங்களா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அது ஞானம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல எந்த விதமா சொல்லப்பட்டதோ அதை சுவானுபவம் பண்றது எதுவோ அதுதான் விஜானம் அப்படின்னு பேர். அப்ப சுவானுபவத்துக்கு பேரு விஜானம் அப்படின்னு எடுத்துக்கணும். 6வது அத்தியாயத்துல ஞான விஜான திருப்தாத்மா அப்படின்ற சப்தம் இருக்கு. அதே மாதிரி 7வது அத்தியாயம் பகவத்கீதையிலையும் 2வது ஸ்லோகத்துல ஞான விஜான சகிதம் அப்படின்னு இருக்கு. இது மாதிரி நிறைய பகவத்கீதையில நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு சங்கர் ரொம்ப தெளிவாவே சொல்றார். ஞானம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, இப்ப நம்ம எத்தனை டீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஞானத்தை தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப விஜானம் எப்போ விஜானத்துக்கு போகணுமோ அப்போ வந்து என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமஹம்சமாஹ்வயா, பரமஹம்ச என்ற பெயரை உடையவர்கள். இப்ப நானே இருக்கேன் அப்படின்னு வச்சுங்களேன், நான் சன்னியாசம் பரமஹம்ச சன்னியாசம் தான். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மனநப்பூர்வமா இருந்துகிட்டு இருக்கேன். இப்ப மனநம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட குட்டியால யாராவது வந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் விரக்தரா யாராவது வந்தாங்க அப்படின்னா, என்ன சுவாமி வந்து பாத்தீங்கன்னா 3 செல்போன் வச்சிருக்காரு, ஒரு பெரிய மானிட்டர் வச்சிருக்காரு, அது இல்லாம ஒரு லேப்டாப் வச்சிருக்காரு, என்ன ஒரு 2 வீலர் வேற வச்சிருக்காரு, இவ்வளவு வசதியா இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு. ஆக்சுவலா எல்லாமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சுவாத்தியாயத்தை பேஸ் பண்ணியேதான். என்கிட்ட இருக்க சொத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புஸ்தகங்களும் இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கான தேவையானது மட்டும்தான். ஆனா இதை வச்சுக்கிட்டு அனுபூதிக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போக முடியாது. இந்த கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அனுபூதிக்கு போக முடியுமா, போக முடியாது. ஏன் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுது. பகவத்கீதையில 18வது சாப்டர்ல சொல்லும் போது 51 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, 51 52வது ஸ்லோகத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்தியம் தியான யோக பரோ வைராகியம் சமுபாசிரிதகன்னு சொல்லுது. அனுபூதிக்கு போறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எந்த கர்மமும் பண்ணக்கூடாது, ஜபம் கூட இருக்காது. இருக்கிறதுலயே ரொம்ப யாருக்கும் வெளியில தெரியாதது ஜபம் தான், வேற எந்த திரவியமும் தேவையில்லை. ஆனா அந்த ஜபமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மானச கருமம், மானசத்திலையும் கூட கருமம் செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், வெறும் சதா அகம் 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 அகம்னு ஹம்ச தியானம் மட்டும்தான். பரமஹம்சர்களுடைய இந்த ஆத்ம தியானத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேலான தியானம்னு பேரு. அதை மட்டும் தான் பண்ண வேண்டும். அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துல மட்டும் நிக்கணும், வேற எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ 100% வந்து பாத்தீங்கன்னா சிரவண காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் லிபரேஷன் இருக்கும். அதுவே மனன காலம் வரும்போது நான் என்ன கேட்பேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப யாராவது மனனம் பண்றீங்கன்னா எதுக்கு கண்ட இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்பேன்.
ஆனா சிரவணம் பண்றவங்களுக்கு என்ன பண்றீங்களா, அப்படியா சாமி நான் இங்க கோயிலுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு கிளாஸை கட் பண்ணிட்டு யாராவது போனாங்கன்னா ஒரு நமஸ்காரம் போட்டு நல்லா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைப்பேன். பாருங்க, சிரவணம் பண்றவங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சரி சரி போயிட்டு வாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் போ புரியும் அவங்களுக்கு அப்படின்னு விட்டுடுறது. மனனம் பண்ற ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துல பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னு சுவாத்தியாயத்தை சிரவண மனனம் தான் பண்ண வேண்டியது, மற்றதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப மனனம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட எல்லா விஷயங்களும் வெளி விஷயங்களும் கட் ஆயிடும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா 100% வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வந்துடும், சாந்தி. சாந்தினா சமம், மனோ நிகிரகம். இப்ப நான் நிதித்தியாசனத்துக்கு போறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் மனை வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து சித்தத்தை ஏகாகிரம் பண்றதுதான் மெதான காரியம். ஓங்காரத்தையே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போறதுக்கு முதல் ஸ்டெப்பா ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓமிதி தியாயத ஆத்மானம் அப்படின்னு ஒரு விதி வச்சிருக்கு. முண்டக்கத்துல இருக்கு, பிருகதாரண்யத்துல இருக்கு. அப்ப சதா ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டு அகாரம் உக்காரம் மகாரம் மெதுவா டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் துரியத்துக்கு வரும்போது ஜபம் நின்று போயிடும். துரியத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாரத்தை தாண்டினோன ஜபம் நின்று போயிடும். வெறும் துரியத்துல நிக்கிறது மட்டும்தான் நிதித்தியாசனம். அப்ப முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த ஓங்காரத்தோட அகார உக்கார மகார பிரயோகம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சித்தம் ஏகாகிரத்துக்கு வந்துடும். உங்களுக்கு நல்ல ஏகாகிரம் வரத்துக்கு பேர் தான் என்ன பேரு, சாந்தின்னு பேரு, சமம் அப்படின்னு பேரு. கூட வந்து பாத்தீங்கன்னா தாந்தன்றதுக்கு அர்த்தம் என்னது, தமம் அப்படின்னு பேர். சமம் தமம், தமம்ன்றதுக்கு அர்த்தம் அந்த இடத்துல இந்திரியங்களுக்கு வேலையே கொடுக்க கூடாது, இந்திரியங்களை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணும். இந்திரியங்களுக்கு ஏதாவது ஃபீடிங் பண்ணீங்கன்னா மனசுல சஞ்சலம் வந்துடும். அப்போ அதனால என்ன பண்ணணும், இந்திரியங்களுக்கு வந்து வேலை கொடுக்காம மனசுல சதா ஏக தத்துவ அபியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணிட்டு சாந்தி தாந்தியாதிபிகி. கூடவே வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டா சாந்தோ தாந்தோ உபரதிதிக்ஷு. பிருகதாரண்ய உபனிஷத்து மந்திரம் இருக்கு, 4:4:23 சொல்லப்பட்டிருக்கு. அவன் சாந்தி சாந்தோ தாந்தோ உபரதக. உபரதக அப்படின்னா எல்லா கர்மங்கள்ல இருந்தும் விலகியவனாக, எல்லா கர்மங்களும் ஷட் டவுன், தேக யாத்திரை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபரதக சமாஹிதோ பூத்வா ஆத்மனியேவ ஆத்மானம் பஷ்யதி. அவன் வந்து பாத்தீங்கன்னா சமாஹிதனாக, சமாதியோடு கூடியனவாக, நிர்விகல்ப சமாதியோடு கூடினவனாக தன்னிடத்திலேயே தன்னை பார்க்கிறான். சர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தானாக பார்க்கின்றான். சர்வம் பஷ்யதி. அப்போ ஆத்மாவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் ஆத்மாவை பார்க்கிறான், எல்லாத்தையும் தன்னிடத்தில் பார்க்கிறான், தன்னை எல்லா இடத்திலையும் பார்க்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போகும்போது ஒரு சாய்ஸும் ஒரு ஏதோ வந்து சமாளிக்கிறதெல்லாம் ஒன்றும் முடியாது சாமி, நான் இதுக்காக பண்றேன் அதுக்காக பண்றேன் அதெல்லாம் இல்லை, எக்ஸ்கியூஸ் எதுவுமே இல்லை. 100% வந்து பாத்தீங்கன்னா கர்ம தியாகம் பண்ணிட்டு சித்த விருத்திகள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஏகாசனத்துல இருந்துகிட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா பேசாம ஆத்மாலேயே நிக்க வேண்டியது. அப்போ எப்ப தேவைப்படுது, பரோட்ச ஞானத்துக்கு சந்நியாசம் அவசியம் இல்லை. சந்நியாசம் இருந்தா ரொம்ப சூப்பர். ஆனா சந்நியாசம் இல்லாம இப்ப கிரகஸ்தர்களா இருக்கிறவங்க நிறைய பேர் பாடம் கேட்டுக்கலாம். ஆனா அனுபூதிக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபூதிக்கு போகணும்னா சந்நியாசம் மட்டும்தான். இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பகவத்கீதையில 49 18:49 போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 18:49 வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்லுது அசக்த புத்தி சர்வத்திர. அசக்த புத்தி சர்வத்திர என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பற்று இல்லாமல் எந்தெந்த விஷயத்துல, மனைவி மக்கள் இந்த சொசைட்டி எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பற்று வைக்கிறோமோ, பெட் அனிமல்ஸ்ல இருந்து சர்வத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அசக்த புத்தி பற்றற்றவனாக. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஜிதாத்மா மனதை நல்லா ஏகாகிரம் பண்ணி விகதஸ்பிருக எந்த ஒரு காமமும் இல்லாமல் பரிபூர்ண வைராகியத்தை அடைந்தவனா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்ச. நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லக்கூடிய ஆத்மானுபவத்தை, ஆத்ம ஞான நிஷ்டையை சந்நியாசத்தினால் அடைகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அனுபூதிக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு சந்நியாசம் தான் சாதனம். தியாகாத் சாந்தி அனந்தரம்.
12:12 வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்றாரு, தியாகாத்து சாந்தி அனந்தரம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணாவே எவ்வளவு சுகமா இருக்குல்ல. எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எங்கேயும் பாத்ரூமே இல்லையே அப்படின்னு அடக்கி வச்சுக்கிட்டு இருப்போம், என்னடா பண்றது அப்படின்னு. ஒரு மூத்தரத்தை தியாகம் பண்ணுனா இருக்கிற ஒரு சுகம் இருக்கே, ஐயோ அப்பா அப்படின்னு இப்ப எதையெல்லாம் தியாகம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் தியாகம் பண்ணி பாருங்க. எதையெல்லாம் தியாகம் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் சுகம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசோட எண்ணங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமை. நமக்கு ஒரு தாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விவேகிக்கு அகம்னு நிக்கிற ஒரு பிராக்டிஸ் பண்றவனுக்கு ஒரு தாட்டு கூட சுமை அப்படின்னு தெரிஞ்சு. அதுவும் ஒரு கர்மா, ஒரு ஆக்ஷன், ஒரு அசைவு. அப்ப எல்லா அசைவுகளும் நின்ன இடம் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம். அந்த சந்நியாசத்தினால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவை அடைகின்றான் அப்படின்னு மந்திரம். நேற்று பாட்டு முடிஞ்சு இன்னைக்கு பாட்டத்துக்கு வந்துங்க. சரி, அந்த சந்நியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், விவிதிஷா வித்வத் ரெண்டா பிரிச்சிருக்கோமா. இந்த விவிதிஷா சந்நியாசம் எப்படி ஒருத்தருக்கு சம்பவிக்குது அப்படின்னு கேட்கும் போது ஆச்சாரியார் ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. உபனிஷத்துல இருக்கிறது அப்படியே இங்க சொல்றார். ஈக ஜென்மணி, அடுத்த பேஜ் 28வது பேஜ். ஈக ஜென்மணி ஜென்மாந்தரேவா, இந்த ஜென்மத்திலேயோ அல்லது கடந்து போன ஜென்மங்களிலோ சம்யக் அனுஷ்டிதைஹி, நல்ல அனுஷ்டானம் செய்யப்பட்ட, நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயோ முந்தின ஜென்மங்கள்லயோ நல்ல அனுஷ்டானம் செய்யப்பட்ட, எனது சம்யக் அனுஷ்டிதைஹி வேதானு வச்சனேன வேத வச்சனேனாதி பன்னயா விவிதிஷயா. இது வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய மந்திரத்தை வந்து ஆச்சாரியர் அப்படியே எழுதுறாரு. 4:4:22 போட்டுங்க. 4:4:22 இருக்கிற வச்சனத்தை அப்படியே எழுதுறார். 4:4:22 பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்லுது, தமேதம் வேதானு வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி, அப்படியே வார்த்தை இருக்கு. பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமேதம் வேதானு வச்சனேன, இந்த ஆத்மாவை, அந்த சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஆத்மாவை என்ன பண்றாங்க, வேதானு வச்சனேன, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆத்மாவை அறியணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராமணர்கள் யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன, யஜ்ஞம் தானம் தபஸ், இந்த 3 கருமங்களையும் என்ன பண்றாங்க, நிஷ்காமியமா அநாசகேன, ஆசை இல்லாமல் அனுஷ்டானம் செய்யறது மூலமா அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா, வேதத்துல சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிய இச்சை கொள்கிறார்கள். விவிதிஷந்தி அப்படின்றதுதான் விவிதிஷான்னு பேர். அப்ப எது மூலமா, முதல் ஸ்டெப். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மத்தை அறியணுமா, முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் தானம் தபஸ், இந்த 3த்தையும் நம்ம கீதாலையும் பார்த்திருக்கோம். யஜ்யோதானோ தபஸ்தைவ பாவனானி மனிஷினஹ, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தின்ற மந்திரம் பிருகதாரண்யம். அதே பகவத்கீதையில சொல்றாரு என்னன்னா, யஜ்யோதானோ தபஸ்தைவ பாவனானி மனிஷினஹ. 5 இல்ல 18, 18:5 போட்டுக்கணும், பக்கத்திலேயே இருக்கு. அதுதான் இங்கே சொல்றார் ஆச்சாரியார். சம்யக்கு அனுஷ்டிதைஹி, நன்றாக அனுஷ்டிக்கப்பட்ட, வேதானு வச்சனேன அபிருத்பன்னயா விவிதிஷயா. இப்ப நீங்க நிஷ்காமிய கர்மம் பண்றீங்கன்னு வச்சுங்க, என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமியம் பண்ண சித்த சுத்தி உண்டாகும். உங்களுக்கு சுத்தி நடக்க சித்த சுத்தி நடக்க மனசு என்னாகும், சாந்தமா ஆக ஆரம்பிக்கும். ஆசை இல்லாம போக நிஷ்காமியம் பண்ண மெதுவா மனசு என்னாகும், அப்படியே சாந்தமா ஆக ஆரம்பிக்கும். சஞ்சலம் இல்லாம போகும். சஞ்சலம் இல்லாம போகும்போதுதான் உங்களுக்கு வாஸ்தவத்துல விவேகம் உதயமாகுது. எது நித்தியம் எது அனித்தியம் அப்படின்ற ஒரு விவேகம் வந்து பாத்தீங்கன்னா
உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிக்குது. வர ஆரம்பிச்சோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு மெதுவா ஒரு வைராக்கியம் வர ஆரம்பிக்கும். அனித்தியமானவைகள் எனக்கு வேணாம், இந்த உலகம் இதுக்கு தேவையே இல்லைன்னு ஓடிட்டு இருக்க, சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே புரியலையே அப்படின்னு மெதுவா ஒரு விவேகம் வரும். அந்த விவேகம் வந்த மாத்திரத்துல என்ன ஆகும்? வைராக்கியம், அனித்திய விஷயங்கள்ல வைராக்கியம். அப்ப யாருக்கெல்லாம் வைராக்கியம் வரலையோ அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லலாம்? வைராக்கியம் வரலன்னா இன்னும் விவேகம் வரல, நித்திய அனித்திய விவேகம் வரல. நித்திய அனித்திய விவேகம் வரலன்னா என்ன அர்த்தம்? இன்னும் சித்தத்துல நிறைய காமங்கள் குரோதங்கள்லாம் இருக்கு. அப்ப அது போகணும்னா என்ன பண்ணணும்? ஈஸ்வரார்ப்பணமா வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞதான தபச பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி யாராவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயோ இல்ல முந்தின ஜென்மங்களிலேயோ இந்த அனுஷ்டானங்களை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா விவிதிஷா சம்பாதிதத்வாத். விவிதிஷா வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கப்படுகின்றது. விவிதிஷானா வேத்துமிச்சா விவிதிஷா. பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும், ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும், நித்திய வஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும்னு ஒரு ஆசை உண்டாகுது. அந்த ஆசைக்கு பேர் தான் விவிதிஷா. அப்ப அறகுறையா தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறகுறையா வந்து பாத்தீங்கன்னா விவேக வைராக்கியம் இருக்கும் போது அப்ப இச்சையும் வந்து பாத்தீங்கன்னா போற போக்குல தெரிஞ்சுக்கலாமே அப்படிதான் தோணும், முடிய தீவிரத்தன்மை இருக்காது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான உபாயம் கர்மயோகம். அப்ப அதனால அயம் விவிதிஷா சந்நியாசக இத்தி அபிதீயதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் விவிதிஷா சந்நியாசம் என்று பெயர். அப்ப விவிதிஷா சந்நியாசத்துக்கு முதல் ஸ்டெப்பு கர்மயோகம். கர்மயோகத்தினால உண்டாகக்கூடிய சித்தசுத்தி, சித்தசுத்தினால உண்டாகக்கூடிய விவேகம், விவேகத்தினால வரக்கூடிய வைராக்கியம், அந்த வைராக்கியத்தை வச்சு ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற இச்சையினால உண்டாகிற சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம் என்று சொல்லப்படுகிறது. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் அயம்ச வேதன ஹேத்து. அயம்சனா அயம் சந்நியாசக, இந்த சந்நியாசம்தான் வேதன ஹேத்து அப்படின்னா ஆத்மாவை அறிவதற்கான சாதனம். உங்களோட தமிழ் வியாக்கியானத்துல இதுவே சந்நியாசத்திற்கு காரணமாகும் எழுதிருக்க பாருங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த சந்நியாசமே, இதுவேன்றதை எடுத்துட்டு இந்த சந்நியாசமே ஆத்மாவை அறிவதற்கு காரணமாகும், பிராக்கெட்ல சாதனமாகும் எழுதிக்கணும். இந்த சந்நியாசமே, சந்நியாசம்தான் ஆத்மாவை அறிவதற்கு. வேதன ஹேத்துன்னு அர்த்தம்? ஆத்மாவை அறிவதற்கு. ஹேத்து அப்படின்னா காரணம், சாதனம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா யாராவது அறியணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு சாதனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விவேக வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு வரக்கூடிய சந்நியாசம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாதனம். இப்ப நிறைய பேர் சன்னியாசம் எடுத்துடுறாங்க. ஏதோ ஜென்மாந்தரத்துல செய்யப்பட்ட புண்ணியம், ஏதோ ஒரு புண்ணியம். வேஷதாரி சன்னியாசியா இருக்கணும்னு கூட அதுக்கு ஒரு புண்ணியம் தேவைப்படுது, விசிராந்தியா உட்கார முடியும். ஆனா வைராக்கியம் கொஞ்சம் இருக்கும், ஆபாச வைராக்கியம் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா அந்த இடத்துல இருக்காது. விவிதிஷா இருக்கணும்னாவே உங்களுக்கு என்ன வரணும்? நீங்க நிஷ்காமிய கர்மத்தை நல்லா பண்ணி சன்னியாசம் எடுத்தா அந்த இடத்துல விவிதிஷா தான் பேஸா இருக்கணும். ஆனா இங்க நிறைய பேருக்கு இப்ப நாங்க நொந்து போயிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப ஜீவன் முக்தி விவேகம் எடுத்துட்டு இருக்கோம். யார் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம வந்து 76 பேர் 80 பேர் பாடத்துல இருக்கிறோம் அப்படின்னா எத்தனை சன்னியாசிகள் இருக்கணும் தெரியுங்களா? இதுல பாதிக்கு பாதி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும்? ஒரு 40 பேர் சன்னியாசிகளா வந்து பாடம் கேட்டுட்டு இருக்கணும். ஆனா இப்ப யாரு கேட்டுட்டு இருக்கா? ஆளே இல்லைங்க. சன்னியாசிகளுக்குலாம் வேற வேற வேலையாகி போச்சு. எதுக்காக சன்னியாசம் எடுத்தாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியல. சன்னியாசம் எடுத்ததோட தாற்பயமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவிதிஷா வித்வத், 2 தான் சன்னியாசம். ஆத்மாவை அறியணும்ன்ற இச்சையினால சதா காலமும் சிரவண மனனத்துக்காகவே காரியம் பண்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சன்னியாசம். அப்புறம் நிஷ்டைக்கு போறவங்க வித்வத் சன்னியாசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆளே இல்லை, எல்லாம் ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா ஊர் சுத்திக்கிட்டு ஆனந்தமா இருந்துகிட்டு, யாருக்கும் ஒரு முனைப்பு வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. யதி அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் ஆத்மாவை அறியறதுல முயற்சி செய்தல்னு அர்த்தம். சன்னியாசி யதி அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா விட்டு போச்சு எல்லாத்துக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அறிவதற்கு சாதனம். வேதன ஹேத்துனா அறிவதற்கு சாதனம், ஆத்மாவை அறிவதற்கு சாதனம் இது சந்நியாசம். சந்நியாசம் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா
சிரவணம் பண்ணினீங்கன்னா ஃபுல் டைம் இதை கொடுக்க முடியும், ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் ஆத்மாவை. 5 வருஷத்துல படிக்க வேண்டியதை கிரகஸ்தாசிரமத்துல இருந்து பாடம் கேட்கும் போது என்ன ஆகும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். 5 வருஷத்துல கேட்கறது 10 வருஷம் 15 வருஷம் டைம் எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் பிரத்யட்சமா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சந்நியசிய சிரவணம் குறியாத்துன்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு. சந்நியாசம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணு, ரொம்ப ஈஸியா முடிச்சிடும். நான் சொன்னேன்ல, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வெளியில வந்து என்னோட பாதையில வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. வண்டி எடுக்க முடியல, போக முடியல, ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருந்துச்சு. நானும் ஆளை வச்சு வேலை பண்ணலாம், ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க. நல்ல ஒரு மண்வெட்டி எடுத்து வேலை செஞ்சு ஒரு 2 சரி பண்ணுறது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. வந்தோன்னு அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் கொடுத்து, நம்ம கொஞ்சோண்டு இந்த மண்ணை அள்ளி இந்த பக்கம் போட்டுறேன் அப்படின்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கூட இல்லைல்ல, 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல ஜேசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, சாதனம் சரியா நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சாத்தியம் ஈஸி ஆயிடும். நம்ம சாதனத்துல தப்பு பண்ற போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப டைம் எடுக்கிறோம், ரொம்ப சிரமப்படுறோம், எல்லாம் பண்றோம். அப்ப கிளியரா தெரிஞ்சுக்கணும், இது ஒரு மேக்ஸ் மாதிரி தான். என்ன சொல்லுது அப்படின்னா, சிரவணம் பண்ணணுமா, ரொம்ப ஈஸியா பண்ணணுமா, இல்லை கஷ்டப்பட்டு பண்ணணுமா? நான் வந்து கஷ்டப்பட்டு பண்றேன். அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்து சிரவணம் பண்ணி 15 வருஷம் 20 வருஷம் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும். சாமி ஒன்று சொல்லுவார், கிளாஸ்க்கு முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டி வேற ஒன்று சொல்லிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாது. சாஸ்திரம் சொல்றதையும் சாமி சொல்றதையும் கேட்கறதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தையும் சொசைட்டியும் சொல்றதா பற்றி நம்ம இது பண்றதா, ஃபாலோ பண்றதா அப்படின்னு நம்ம தலையை பிச்சுக்கிட்டு நிற்போம். அப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், நல்ல ஞானத்துக்கு சாதனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்நியாசம். சரி, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சிட்டீங்க, பாடத்தெல்லாம் இப்படியே கஷ்டப்பட்டு ஒரு 25 வருஷம் ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞானம் வந்துருச்சு எனக்கு. ஆனால் ஞானத்தில் நிற்கணும் அப்படின்னா வேற சாய்ஸ் இல்லவே இல்லை. அப்போ விவிதிஷாவை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விவிதிஷா எடுக்காம தான் பாடம் கேட்குறீங்க. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனிமே உங்களுக்கு என்ன பாசிபிள் இருக்கு, ஞானத்தை அடைஞ்ச பிறகு ஞான நிஷ்டையை அடையிறதுக்கு சந்நியாசம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், வித்வத் சந்நியாசம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அறிவதற்கு விவிதிஷா சந்நியாசம், அறிஞ்சதுல நிக்கிறதுக்கு ஆத்மால நிக்கிறதுக்கு வித்வத் சந்நியாசம். அப்ப சந்நியாசம் தான் சாதனம் ஆத்மாவை அறிவதற்கு. அதுக்கப்புறம் சந்நியாசோ த்விவிதா. சந்நியாசம் எத்தனைப்பா அப்படின்னு கேட்கும்போது நிறைய வெரைட்டியை பார்த்தாச்சு. அப்பப்போ திரும்ப திரும்ப வந்து சந்நியாசம் வந்து 2 வெரைட்டி அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். 2 வெரைட்டினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது, ஜென்ம ஆபாதக காமிய கர்மாதி தியாகமாத்திர ஆத்மகா. முதல் சந்நியாசம் எது அப்படின்னா, ஜென்மத்தை கொடுக்கறது எது? யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? கர்மனா பத்தியத்தை. ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கேன், கர்மனா பத்தியதே ஜந்துஹு வித்தியாச்ச விமுச்சியதே. கர்மத்தினாலதான் புண்ணிய பாப்பம், நம்ம கர்மம் பண்றோம்ல, அந்த கர்மம் தான் நமக்கு திரும்ப திரும்ப ரீபர்த் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப ரீபர்த் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா கர்மம் தான் பந்தம். இப்ப வந்து கர்மத்துல எது பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காமியமா பண்ணீங்கன்னா அது கர்மம்னு பேரு, அதே நிஷ்காமியமா பண்ணீங்கன்னா ஆபாச கர்மம் அப்படின்னு பேரு. நான் சொல்லியிருக்கேன், வெறும் பேருக்கு கர்மம், ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பந்தப்படுத்தாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது காலரை தூக்கி விட்டு நானும் சன்னியாசி தான் சாமின்னு சொல்லணும் அப்படின்னா 6:1 6:2 இருக்கிற ஸ்லோகங்கள், 6:1 6:2 6:3 பகவத்கீதால இருக்கிறத ஸ்வீகாரம் பண்ண. அநாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ சசன்யாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந சாக்ரியஹ. அருமையா சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் கிரகஸ்தாசிரமத்துல இருந்தே சன்னியாசியா இருக்கணும் சார், வசிஷ்டர் மாதிரி நான் இருக்கணும் சார். என் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்டர் மாதிரி, யாக்ஞவல்யர் இது நம்ம ஜனக மகாராஜா மாதிரி நான் இருக்கணும் சுவாமி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும், உங்க டியூட்டியை வந்து பாத்தீங்கன்னா என்ன கேரக்டர் கொடுத்துருக்கோ அந்த கேரக்டரை பண்ணிக்கிட்டு
கர்மப்பலம் அனாசிரித கர்மப்பலம். நீங்க பண்ற எந்த இதுலயும் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர அர்ப்பணம்னு பண்ணிக்கிட்டு அனாசிரித கர்மப்பலம். கர்ம பலன்களை சாராமல் எதையுமே சங்கல்பிக்காமல் இது வேணும் அது வேணும்னு இல்லாம ரோலை மட்டும் பண்ணிக்கிட்டு. ஒரு ஸ்லேவ் இருக்கான்ல, ஸ்லேவ் வந்து ஏதாவது சங்கல்பம் பண்ண முடியுமா அவனால? ஒரு வேலைக்காரனா இருக்கிற அடிமை வேலைக்காரன் கூட இல்லை, அடிமையா இருக்கிறவனுக்கு ஏதாவது அவனுக்கு ஆசைப்பட முடியுமா? ஆசைப்படுறதுக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கா? இப்ப ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை அடிமைகளை வச்சு கர்நாடகால இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை கொண்டு வந்தாராம். வார் பண்ணி நிறைய இடத்துல போய் வார் பண்ணி நிறைய அடிமைகளை வந்து கூட்டிட்டு வந்து பெரிய பெரிய கோயில்கள்லாம் நிறைய கட்டியிருக்காங்க. நிறைய மேன் பவர் வேணும் இல்ல? அப்போ அவங்களுக்கு அந்த ஒர்க்கர்ஸ்க்குலாம் ஏதாவது ஒரு சொந்த ஆசை முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் முடியாது சார், ஒன்றும் முடியவே முடியாது. ஏன் பண்றாரு எதுக்கு பண்றாருன்னு கூட தெரியாது. இந்த கல்லை தூக்கி இங்க வை, இந்த கல்லை தூக்கி இங்க வை, ஏன் எதுக்கு கேள்வி கூட கேட்கக்கூடாது. வாயிலே சாட்டையிலேயே வந்து அடி விடும். பண்ணுனா பண்ணு, என்ன கேள்விலாம் கேட்குற அப்படின்னு. அடிமைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னு கூட தெரியாது. ரோல் பண்ண சொன்னதை பண்றது மட்டும்தான் அடிமையோட வேலை. அவங்களுக்கு ஒரு பெரிய கோயில் வேலை நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாது அடிமைகளுக்கு. என்னவோ பண்றாங்க, கல்லை தூக்கி வைக்க சொல்றாங்க, கல்லை தூக்கி வைக்கிறோம், சுமக்க சொல்றாங்க, சுமக்கிறோம், இவ்வளவுதான். ஒரு பிரமிடு கட்டுறதுக்கு எத்தனை பேரோட மேன் பவர் தேவைப்பட்டிருக்கும், எத்தனை ஆயிரக்கணக்கான மனிதர்களோட மேன் பவர் தேவைப்பட்டிருக்கும். அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. பிரமிடு ஏன் கட்டுறாங்க, எது கட்டுறாங்க, என்ன பண்றாங்க, ஏது நடக்குது ஒண்ணுமே தெரியாது. ஸ்லேவ் இதுதான். சாய்ஸ் இருக்கா? எந்த சாய்ஸும் இல்லை. பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம், சாய்ஸ்லாம் இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்லேவ் மனசுல வச்சுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. இந்த கல்லை தூக்கி அங்க வை, அந்த கல்லை தூக்கி இங்க வை, இவ்வளவுதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு, கடமை கொடுத்துருக்காரு. அந்த ரோல்ல இருக்கிறத பண்ணிட்டு அந்த பலன்ல ஆசை இருக்கா இல்லையா? பலன்ல யாருக்கு ஆசை இருக்கும்? எஜமானனுக்கு மட்டும்தான் பலன்ல ஆசை இருக்கும். ஸ்லேவுக்கு பலன்ல ஆசை இருக்காது. இவன் ஏதாவது ஆசைப்பட்டானா கசையடி மட்டும்தான் கிடைக்கும், சவுக்கடி தான் கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட முடியாது. அப்ப காரியம் நடக்குமா? காரியம் நடக்கும். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஸ்லேவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசை இல்லாமல் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் மட்டும் பண்றானோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு நான் அடிமை அப்படின்ற எண்ணத்தோட ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம பலன் மேல ஆசை இல்லாமல் காரியத்தை செய்ய வேண்டிய கர்மத்தை எவன் செய்கின்றானோ அவனே சந்நியாசி, அவனே யோகியும் கூட. எவன் வந்து பாத்தீங்கன்னா காவி வஸ்திரம் போட்டுக்கிட்டு அக்னியை விட்டுட்டு நான் கர்மம் செய்ய மாட்டேன்னு ஒருத்தன் சன்னியாசி இருக்கானே அவன் சன்னியாசி இல்லை. அப்ப சந்நியாசம்னா என்ன அர்த்தம்? கர்ம பலன் ஆசை இல்லாதவன் சன்னியாசி. அப்ப யாரெல்லாம் வீட்டுல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ம பலன்ல ஆசைப்படாம இருக்கீங்களோ நீங்களும் சந்நியாசி. இதான் காமிய கர்ம தியாகத்துக்கு பேரு சந்நியாசம் அப்படின்னு ஆயிடுச்சா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது 6:2 இருக்கிற ஸ்லோகம் சொல்லுது எம் சந்நியாசமிதி பிராகு தம் யோகம் தம் வித்தி பாண்டவம். எதை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதனையே யோகம் கர்மயோகம் என்றும் அறிந்து கொள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்நியாசின்றவனும் எதையும் சங்கல்பிக்க மாட்டான். இப்ப எனக்கு ஏதாவது சங்கல்பம் இருக்கா சாமி அப்படின்னா இருக்கு, நல்ல சங்கல்பம் இருக்கு. என்ன சங்கல்பம்? ஆத்மானுபூதி. ஆத்மானுபூதியை தவிர்த்து ஆத்ம காமகன்னு பேரு. ஆத்ம காமம்ன்றதை தவிர்த்து வேற எந்த காமமும் இல்லை. அந்த ஆத்மாவை தான் அடையணும், அது கண்ணியமா வேற ஒண்ணும் வேணாம். இறைவனை மட்டும்தான் அடையணும். அந்த இறைவன் என்னிடத்துல ஆத்மாவா இருக்க. வேற எந்த யாரை முன்னிட்டும், இந்த லோகத்தை முன்னிட்டோ வேற எந்த விஷயத்தை முன்னிட்டும் இல்லை. அதனாலதான் யாராவது ஆசீர்வாதம் கேட்டா கூட நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஈஸ்வர இச்சா, எல்லாம் ஈஸ்வர இச்சா, அவ்வளவுதான். அவரோட என்ன கமெண்ட் இருக்கோ அது நடக்கட்டும், எனக்குன்னு ஒரு ஆசை இல்லை இவங்களுக்கு இப்படி நடக்கட்டும் அவங்களுக்கு அப்படி நடக்கட்டும், அது மாதிரிலாம் ஆசைப்பட முடியாது. 100% சர்வ ஆசைகளை விட்டுட்டு ஒரே ஆசையா வச்சுக்கிறது. அப்போ எனக்கு எப்படி ஒரு சன்னியாசியா இருக்கிற எனக்கு எப்படி வேற சங்கல்பங்கள் இல்லையோ அதே மாதிரி கர்மயோகம் பண்றவனுக்கும் என்ன இருக்கும்? கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு அவனும் என்ன பண்ணுவான்? எந்த ஒரு கர்ம பலனையும் ஆசைப்படாமல். ஆனா என்ன பண்ணுவான்? கிரகஸ்தாசிரம கேரக்டரை பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன கேரக்டரோ? மனைவியை பாதுகாக்கிறது, குழந்தைங்களுக்கு தேவையானதை பண்றது,
அப்பா அம்மாவுக்கு தேவையானதை பண்றது, அதை பண்ணிக்கிட்டு வேற எந்த சங்கல்பங்களும் இல்லாம கர்மயோகி யோகமா இருப்பான். அப்ப சந்நியாசமும் யோகமும் என்னது? ரெண்டு ஒண்ணுதான். எதை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதனை யோகம் என்று அறிந்து கொள்வாயாக. ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான சொல்றாரு, நக்ய சந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்டன. எவன் சங்கல்பத்தை விடுவதில்லையோ அவன் பாத்தீங்கன்னா யோகி ஆக முடியாது, சன்னியாசி ஆக முடியாது. சங்கல்பத்தை விட்டாதான் யோகி சன்னியாசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க தெளிவா வித்யாரண்ய சாமி சொல்றார், சந்நியாசம் 2 விதம். ஒண்ணு என்னது? ஜென்ம ஆபாதக காமிய கர்மாதி தியாக மாத்திராத்மக. ஜென்ம ஆபாதகன் அர்த்தம் ஜென்மத்தை கொடுக்கக்கூடிய. எது ஜென்மத்தை கொடுக்கும்? காமிய கர்மம். அப்ப நிஷ்காமிய கர்மம் ஜென்மத்தை கொடுக்காது, ஜென்மத்தை நாசம் பண்ணக்கூடியது. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கணும்னு நினைச்சுக்கீங்களா கிரகஸ்தாசிரமத்துல இருந்து, சங்கல்பிக்காது. ஈஸ்வர இச்சா எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையை திரும்ப 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 லைஃப் ஃபுல்லா கொண்டு வாங்க, டே ஃபுல்லா கொண்டு வாங்க. ஈஸ்வர இச்சா என்ன நடக்கணும் நடக்கணும். ஈஸ்வர இச்சா எல்லாம் அதையே போடுங்க. எஜமானுக்கு என்ன தோணியோ அதை பண்ணட்டும், டைரக்டருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும், அவருக்கு என்ன சீன் வைக்கணும்னு நினைக்கிறார் அந்த சீனை வச்சுக்கிட்டோம். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. என்ன நிக்க சொல்றாரு, நடக்க சொல்றாரு, இதை பண்ணுன்னு சொல்றாரு, அதை பண்றோம், இவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காமிய கர்மத்தை பாத்தீங்கன்னா அதுதான் ஜென்ம ஆபாதகம், ஜென்மத்தை கொடுக்கக்கூடியது. அதை பாத்தீங்கன்னா தியாக கர்மாதி தியாக மாத்திராத்மக, வெறும் தியாகம் பண்றது, காமிய கர்மங்களை மட்டும் தியாகம் பண்றது. அப்ப கர்மத்தை பண்ணும் போது நிஷ்காமியம் பண்ணீங்கன்னா அது ஒரு சந்நியாசம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்னது? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா லிட்ரலா எங்களை மாதிரி பாத்தீங்கன்னா லிட்ரலா பிரைஷ உச்சாரண பூர்வக பிரேஷ மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. சந்நியாசம் எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பிரேஷ மந்திர உச்சாரணம் இருக்கு. இப்ப நான் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருநாதர் சொல்லி அதை சன்னியாச சங்கல்பங்கள்லாம் பண்ணும் போதுதான் இந்த மந்திரத்தோட வேல்யூ இருக்கு. இப்ப நான் சொல்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஞான விசாரத்துக்காக சொல்றேன். பிரேஷ மந்திர உச்சாரணம்ன்றது பாத்தீங்கன்னா ஓம் பூஹு சந்யஸ்தம் மயா, ஓம் புவஹா சந்யஸ்தம் மயா, ஓம் சுவஹா சந்யஸ்தம் மயா அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த 3த்துக்கும் பேரு பிரேஷ மந்திரம்னு பேரு. இந்த 3 மந்திரம் லோகம் எத்தனை சொல்லியிருக்கோம்? அனாத்ம லோகம், பூஹு மனுஷ லோகம், புவஹ பித்ருலோகம், அதுக்கப்புறம் தேவலோகத்துக்கு பாத்தீங்கன்னா சுவஹா தேவலோகம், மேல இருக்கிற 7 லோகங்களும் ஆயிடுதா. அப்போ பூஹு சந்யஸ்தமயா, புவக சந்யஸ்தமயா, சுவக சந்யஸ்தமயான்னு சொன்னீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற எல்லா லோகங்களையும் நான் என்ன பண்றேன்? தியாகம் செய்கின்றேன் அப்படின்னு மந்திரம் பண்ணிட்டு, அப்ப பித்ருலோகத்துக்கு போறதுக்கு என்ன வேணும்? கர்மம். இந்த கர்மத்தை பண்ணாம விட்டுறது. கர்மத்துக்கு சாதனமா என்ன தேவைப்படுது? பணத்தை விட்டுறது. அது மட்டும் இல்லாம கூட என்ன இருக்கணும்? மனைவியும் குழந்தையும் இருக்கணும், அதையும் விட்டுறது. அப்போ இதை எல்லாத்தையும் விட்டுட்டு முண்டனம் பண்ணிக்கிட்டு சோட்டி குடுமி எல்லாத்தையும் கர்மத்துக்கு அதிகாரமா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா பிரேஷ உச்சாரணம் பண்ணி, பிரேஷ மந்திரத்தோட உச்சாரணம் பண்ணி 3 முறை பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாம மெதுவா சொல்லுவாங்க. இந்த மந்திரங்கள் பாத்தீங்கன்னா 2 முறை சொல்ல வேண்டியிருக்கும் சன்னியாச கிரியையில. ஓம் பூஹு சந்யஸ்தமயா, ஓம் புவஹா சந்யஸ்தமயா, ஓம் சுவஹா சந்யஸ்தமயா அப்படின்னு சவுண்டு கம்மியா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் உயர்த்தி பாத்தீங்க அப்படின்னா ஓம் பூஹு சந்யஸ்தமயா, ஓம் புவஹா சந்யஸ்தமயா, ஓம் சுவஹா சந்யஸ்தமயா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் படி சன்னியாச உபனிஷத்துலயே இருக்கிறது, நாரத பரிவிராஜக உபனிஷத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. யாராவது படிச்சுக்கிறவங்க படிச்சுக்கலாம், இருந்தாலும் இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன். அப்ப இந்த முறையா பிரேஷ மந்திர உச்சாரண பூர்வக, ஆமா ஆமா பிரேஷ மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி கூட என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிண்டதானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. 7 சந்ததிக்கும் முன்னாடி 3 பின்னாடி 3 தனக்கு ஆத்ம பிண்டம், மொத்தம் 7 சந்ததிக்கும் பாத்தீங்கன்னா பிண்டம் வைக்கிறதுக்கு பேரு நாந்தி ஸ்ராத்தம் அப்படின்னு பேரு. அந்த நாந்தி ஸ்ராத்தம் பண்ணுவாங்க. நாந்தி ஸ்ராத்தம் காலையில பண்ணுவாங்க, ஈவினிங்ல பாத்தீங்கன்னா பிரஜாபத்திய இஷ்டி அப்படின்னு ஒரு இஷ்டி இருக்கு, ஒரு ஹோமம் இருக்கு.
அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா எதையும் அக்னி கர்மம் பண்ண மாட்டேன், சங்கல்ப பூர்வமான எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இனி நான் அக்னி கர்மாவை பண்ண மாட்டேன், ஹோமமே பண்ண மாட்டேன், தேவதைகளை ஆராதனையே பண்ண மாட்டேன். இப்ப நாங்க சன்னியாசிகளா இருக்கோம்ல, நாங்களும் நவகிரகத்தெல்லாம் சுத்த மாட்டோம். எந்த கோயிலுக்கு போனாலும் வந்து தெரியாதவங்க சன்னியாசிகள் சுத்திட்டு இருக்காங்க, அதை வேற விடுங்க. அதான் யாருக்குமே தெரியவே இல்லை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியல. பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா சிவனும் விஷ்ணுவும் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சூத்திராத்மா, ஒன்னு அந்தர்யாமி. இந்த 2 பேரை மட்டும் போய் பிரதான தேவதையை மட்டும் நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன பண்றது, வந்துடுறது. இந்த சின்ன சின்ன தேவதைகள்லாம் இருக்குல்ல, அது முக்கியமா நவகிரகம் தானே முக்கியமான தேவதைகளா வச்சிருக்கோம். அதை போய் எல்லாரும் சுத்தி கிரகஸ்தர்கள் சுத்தி சுத்தி வரோம்ல, நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இதையே அந்த பக்கமே போறதில்லை. தேவதைகளுக்காக எந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்க மோட்சத்துக்கு போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உறுதி எடுத்துக்கிட்டு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தண்டத்தை தாரணம் பண்ணிக்கிட்டு பிரணவ மந்திரத்தை கையில எடுத்துக்கிட்டு தண்ட தாரணாதி ஆசிரம ரூபஸ்செய்தி ஆசிரம சந்நியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது. அப்ப நீங்க வீட்டிலேயே இருந்துகிட்டு சன்னியாசியா இருக்கணும்னு என்ன பண்ணணும், காமிய கர்மங்களை விட்டுட்டா நீங்க சன்னியாசி. வீட்டிலேயே இருந்து அதையே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து காஷாய வஸ்திரம் உடுத்திக்கிட்டு பேரெல்லாம் மாத்தி தண்டதாரணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஒரு சந்நியாசம். 2 விதமா சந்நியாசம் சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி இது எங்கேயாவது பகவத்கீதையில இருக்கானா? 6, 1, 2, 3 ஸ்லோகங்கள் எடுத்துங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 18வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்தை அப்படியே பக்கத்துல கோட்டேட் பண்ணுங்க. 18வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது சந்நியாசத்தை பத்தின விசாரம். 18:2 வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே அதுதான், காம்யா நாம் கர்ம நாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுகு. ரொம்ப தெளிவா இருக்கு. காமிய கருமங்களை தியாகம் செய்வதே சந்நியாசம் என்று ரிஷிகள் ஞானி புருஷர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. 18:2 முதல் லைனே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு. எல்லா காமியங்களையும் காமிய கருமங்களையும் விடுதல். காமிய கர்மத்தை விட்டுறணும், பிராயஷ்சித்த கர்மத்தை விட்டுறணும். இப்போ உங்களுக்கு புத்திசாலியா இருந்தீங்கன்னா நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஜோசியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிராயசித்தம் எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க போனீங்கன்னா இது நடக்கும், அங்க போனா இது பிராயசித்தம், இது பண்ணா இது பிராயசித்தம் அப்படின்னு. பிராயஷ்சித்த கர்மங்களை பண்ணக்கூடாது, காமிய கர்மங்களை பண்ணக்கூடாது, பிரதிசித்த கர்மங்களை பண்ணக்கூடாது. 3 கர்மா பண்ணக்கூடாது. சாஸ்திரம் இதை பண்ணக்கூடாதுன்னா அதை பண்ணக்கூடாது, அது பிரதிசித்த கர்மான்னு பேர். பாப்ப கர்மங்களை பண்ணக்கூடாது, பாப்பம் தான் வந்து பிரதிசித்தம்னு பேர். பாப்ப கர்மங்களை பண்ணக்கூடாது, காமிய கர்மங்களை பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் பிராயஷ்சித்த கர்மங்களை பண்ணக்கூடாது. யார் யார் என்னென்ன பண்ணணுமோ அவங்க தானே அனுபவிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராயஷ்சித்தம்னா போயிடுமா அது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு பெரிய ஒரு தன்மை வரணும். நான் பண்ணது தான் எனக்கு வருது, நான் பண்ணாதது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வராது. பலன் வந்து பார்த்தீங்கன்னா தத்தம் கர்மமே கட்டளைகள். அவங்கவுங்க பண்ண கர்மா தான் அவங்கவுங்க அனுபவிச்சு ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்தத்தில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதை அப்படியே மென்னு முழிங்க. அதுக்கு பிராயஷ்சித்தை ஏதாவது பண்ணினீங்கன்னா அது திரும்ப வேற ஒரு காலத்துல பலன் கொடுக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண விரும்புறீங்க, இப்பவே கழிச்சு முடிச்சிடுறீங்களா இல்ல அதை எதிர்வினை புரிய போறீங்களா? எவ்வளவு பிராயஷ்சித்தம் பண்ணுவீங்க? எத்தனை கோடி கர்மங்கள் இருக்குன்னு தெரியல, எத்தனையோ ஜென்மங்கள்ல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபவிச்சு முடிச்சிருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமிய கர்ம பண்ணக்கூடாது, பிராயஷ்சித்தம் பண்ணக்கூடாது, நிஷித்த கர்மான்ற பிரதிசித்த கர்மா பண்ணக்கூடாது, பாப்ப கர்மங்கள். அப்ப என்ன பண்ணணும், நித்தியம் நைமித்திகம் குறியாத். நித்திய கர்மங்களையும் நைமித்திக கர்மங்களையும் மட்டும் பண்ணிக்கிட்டு வேற எதுவும் இல்லை. டே டு லைஃப்ல என்ன டியூட்டியோ அந்த டியூட்டியை மட்டும் பண்ணிக்கிட்டு, சார்த்த மாதிரியான கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிமித்தம்னால வர்றது, அமாவாசை தர்ப்பணம் இது மாதிரியானது, அதை மட்டும் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அக்கேஷன்ல வர்றதெல்லாம் நைமித்திகம்னு பேர். அந்த நைமித்திகத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு, சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு, ஜபத்தை பண்ணிக்கிட்டு, ஈஸ்வர பிரீத்திக்காக என்ன உண்டு அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சேஃப், நீங்க தான் சன்னியாசி அப்படின்னு 18 வந்து பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்தை சொல்லுது. அதுக்கப்புறம் சர்வ கர்ம பல தியாகம் பிராகுஸ் தியாகம் விசக்ஷணக 18:2 வந்து 2வது லைன் சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது தெரியுங்களா, நாங்க சொல்லுவோம் எது சாமி சந்நியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ கர்ம பல தியாகம். கர்மத்தை பண்ணணும், ஆனா கர்மத்தோட பலன்களை தியாகம் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான்
வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் என்று சொல்கிறார்கள். இப்ப நாம என்ன பண்ணணும், 2 ஆப்ஷனையும் எடுத்துக்கணும். என்னன்னா காமிய கர்மங்களை விட்டா அது சந்நியாசம், அதையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சர்வ கர்மங்களோட பலன்களையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணினீங்கன்னா, நிக்கிறது நடக்கிறதுல இருந்து எல்லா கர்ம பலன்களையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணீங்கன்னா அதுதான் சந்நியாசம் என்று சொல்கிறார். இந்த 2த்தையும் நம்ம அடாப்ட் பண்றோம். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6:3 சொல்லப்பட்டிருக்கு. 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதி. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சித்த தெளிவு உண்டாகணும், யோகத்துல ஏறணும். யோகம்னா மனசோட சமநிலை. அந்த யோகத்துல ஏறணும் அப்படின்னா நீங்க 2 காரியம் தான் பண்ணணும். கர்மத்தை பண்ணணும், காமிய கர்மத்தை பண்ணக்கூடாது. நித்திய கர்மங்களை நைமித்திகத்தை மட்டும் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எந்த கர்மம் பண்ணினாலும் அந்த கர்மத்தோட பிரயோஜனத்தை பலனை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணினீங்கன்னா குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டெபிலிட்டி வந்துடும், ஒரு ஸ்திரத்தன்மை வந்துடும், சஞ்சலம் இல்லாத மனசு கிடைச்சு. அது வரைக்கும் நீங்க பண்ணணும். ஒருவேளை அதை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதே மந்திரம் 6:3 சொல்லுது. 6வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். தஸ்யைவ யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. அப்ப அதை அடைஞ்சிட்டா அப்படின்னா அவன் நிஷ்டைக்கு போறதுக்கு என்ன பண்ணலாம், 18:49 சொன்ன மாதிரி சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு நிஷ்டைக்கு போயிடலாம் அப்படின்னு. அப்ப இப்ப உங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ், கிரகஸ்தர்களா இருக்கீங்க, ஆல்மோஸ்ட் என்னோட ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க எல்லாம் கிரகஸ்தர்கள். சன்னியாசிக்கு ஒரு 4 பேர் இருந்த பெரிய விஷயம். அப்ப எல்லா கிரகஸ்தர்களும் 2 காரியம் தான் பண்ணணும். 18 சொல்லப்பட்ட 2வது ஸ்லோகத்தை சொல்லப்பட்டது, காமிய கர்மத்தை சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு நித்திய நைமிக்கத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு எந்த சரீரத்துல எது நடந்தாலும் புண்ணியம் பாப்பம் எது நடந்தாலும் சுவாமிக்கு அர்ப்பணம், சுவாமிக்கு அர்ப்பணம், சுவாமிக்கு இந்த பலன் அர்ப்பணம், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு பண்ணீங்கன்னா சேஃப். இவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 2 விதமான சந்நியாசத்தையும் இங்க சொல்லியாச்சு. வித்யாரண்ய சுவாமி சொல்லிட்டார். அடுத்த பேராகிராஃப் வந்துருங்க. சொன்னதுக்கு பிறகு ஐயோ சன்னியாசம் எடுத்தா என்ன சுவாமி ஆகும், என் புள்ள குட்டியெல்லாம் யாரு பாப்பா, என்னோட அம்மா அப்பாவெல்லாம் யாரு பாப்பா கேள்வி வேணும்ல. நான் கர்மயோகத்துல நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? கர்மயோகத்தோட பிராக்டிஸே என்னது? ஈஸ்வரன் பார்த்துப்பான், ஈஸ்வரன் பார்த்துப்பான். அப்ப அந்த பிராக்டிஸ் பண்ணாதானே உங்களுக்கு ஈஸ்வரன் நம்பிக்கை வரும். நீங்க அதை பண்ணாம ஒருத்தருக்கு சன்னியாசம் பண்ணா பயம் வருமா வராதா? ஐயோ யார் பார்த்துப்பா அப்படின்னு. நீங்க அப்போ ஒரு ஒரு 10 வருஷம் வந்து நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல டெய்லி வந்து எந்த காரியம் வந்தாலும் ஈஸ்வரன் பார்த்துப்பா, ஈஸ்வரன் பார்த்துப்பா, ஈஸ்வரன் பார்த்துப்பான்னு டியூட்டியை மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சய புத்தி வந்துடும், ஈஸ்வரன் தான் பாத்துக்கிறான், நீங்களும் நம்மளும் ஒன்னும் பண்ணல, எஜமானன் சுவாமி தான் பாத்துக்கிறார், அவர் மட்டும்தான் பாக்குறார், நம்ம எல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு புத்தி தெரிய ஆரம்பிச்சு. அந்த புத்தி தெரிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு சந்நியாசம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். மந்திரம் சொல்றாரு, புஞ்சன்மலபதே மாதா பத்னி ச பிரேஷ மாத்ரதஹ பிரம்ம நிஷ்டம் சுஷீலஸ்ச ஞானம் சைதத் பிரபாவதஹ. அற்புதமான ஸ்லோகத்தை சொல்றார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வீட்டுல இருந்துகிட்டு கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கார், சங்கல்பங்களை தியாகம் பண்ணிட்டு நித்திய நைமித்திகத்தை மட்டும் பண்ணிட்டு காமியத்தை விட்டுட்டு பண்ணிக்கிட்டே இருக்கார். மனசு நல்லா ஸ்டெபிலிட்டி கிடைச்சிருது. ஸ்டெபிலிட்டி கிடைச்ச மாத்திரத்துல ஒய்ஃப்ட்ட சொல்றார், அம்மா நீ அப்படியே உன் பையன் வீட்டுல போய் ஒதுங்கிக்கோ, நான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துக்கிறேன். பையன் இல்லையே அப்படின்னா உன்னோட தம்பி இருக்கானா அண்ணன் இருக்கானா, அவன் வீட்டுல போய் ஒதுங்கிக்கோ. அதுவும் இல்லையே, கொஞ்சோண்டு தனம் வச்சிருக்கேன், பேசாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து ஏகாந்தமா தங்கிக்கோ, நீயும் வந்து யோகியா ஆயிடு அப்படின்னு ஓரமா ஒதுக்கிட்டு இவர் என்ன பண்ணணும், பிரேஷ மந்திர உச்சாரணமோடு கூடிய எங்களை மாதிரி சன்னியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். ஐயோ ஸ்வீகாரம் பண்ணினா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னும் ஆகாது. என்னன்னா ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்தார் அப்படின்னா புஞ்சன்ம லபத்தே மாதா, அவங்களோட அம்மா இருக்காங்கல்ல. நான் பூர்வாசிரமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட அம்மாவை பத்தி யோசிக்கிறேன். என்னோட அம்மாவுக்கு தானே ஞானமே கிடைச்சிருக்கணும். இந்த ஞானம் வாஸ்தவத்துல நான் இப்ப யோசிக்கிறேன். அவ்வளோ பக்குவியா இருந்து வந்து எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானம் குரு கிருப்பையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி எனக்கு தெரிஞ்சு என்னை காட்டிலும் 1000 மடங்கு 1,00,000 மடங்கு உயர்ந்தவ என்னோட அம்மா தான்.
அப்ப என்னோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கவே இல்லையே. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் இத்தனை அம்மாக்களுக்குலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்போ வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து வாஸ்தவத்துல எங்க அம்மாவுக்கு தானே நான் இந்த ஞானத்தை கொடுத்துருக்கணும். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா கபில முனிவர் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்குற மாதிரி எனக்கு சாஸ்திர ஞானம் கிடைச்சது, நான் சன்னியாசியா இல்லை அப்படின்னா நான் என்ன போய் இப்போ உயிரோட இருக்காங்களான்னு தெரியல, முதல்ல அம்மாவுக்கு தான் போய் கொடுத்துருக்கணும். அம்மாவுக்கு கொடுக்காம வேற என்ன கிடைக்க போகுது? நான் இப்போ யோசிக்கிறேன், ஏன் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா, அம்மாவோட சரீரம், ஸ்திரீ சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்திரீ சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் இருக்கு. எல்லா ஸ்திரீ சரீரத்துக்கும் சுதந்திரமா வந்து நிற்க முடியுதான்னு நிற்க முடியல, யோசிக்க வேண்டியிருக்குல்ல. ஸ்திரீ சரீரம் வந்து உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கா அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே தட்டி தலையில தட்டி தலையை தட்டி ஓரமண்ணில் இப்பதான் கொஞ்சம் சுதந்திரம், கொஞ்சம் சுதந்திரமா நீங்க நடமாடுறீங்க. முன்னாடிலாம் இப்படி இல்லைல்ல. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்திரீ சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா பரிவிராஜகமா போக முடியுமா? ஸ்திரீ சரீரத்துல ரொம்ப எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கு. தனியா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா நிறைய பேர் தப்பா அப்ரோச் பண்ண வேண்டும். நீங்க ஏக்காந்தமா போய் நின்று பாருங்க, தெரியும். யாரும் பக்கத்துல யாரும் இல்லாம போய் நின்று பாருங்க, 4 பேர் 4 விதமா பார்ப்பான். தப்பா தான் பார்ப்பான், எவனும் சரியாவே பார்க்க மாட்டான். அப்ப நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல தனியா போய் எங்கேயும் யாத்திரை பண்றது கூட நம்மளால முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. என்ன காரணம்? சரீரம், ஸ்திரீ சரீரம். அப்போ அம்மாக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஒருத்தர் சந்நியாசம் எடுத்தார் அப்படின்னா அம்மாக்கு அடுத்த ஜென்மம் பும் ஜென்ம லபத்தே மாதா. அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆண் சரீரம் கிடைச்சிரும். நல்ல குலத்துல வந்து அம்மா வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்ணுவா, பிறவி எடுப்பா. கூடவே பத்தினியும் கூட பத்தினியும் கூட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சரீரம் ஆண் சரீரம் கிடைக்கும். இப்ப நீங்க பெண் சரீரத்துல இருந்து ஞானத்தை சம்பாதிக்கிறீங்க. அப்ப அடுத்த ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்டை வந்து இப்பயே அனுப்பி விட்டுருங்க. போதும் இருந்ததுன்னா போதும், கொடுத்து நடத்தலாம், போய் சன்னியாசம் எடுத்துக்கோ. அடுத்த ஜென்மம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆண் சரீரம் கிடைக்கும். நானும் யோகி ஆயிருவேன், நீயும் யோகி ஆயிரு, 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா யோகியா இருக்கலாம் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்கும் ஆண் சரீரம் கிடைக்கும், மனைவிக்கும் ஆண் சரீரம் கிடைக்கும். எதனால? பிரேஷ மாத்திரத்தக. இவன் வந்து பாத்தீங்கன்னா பிரேஷ மந்திரத்தை உச்சாரணம் பண்ண மாத்திரத்துல இந்த 2 லாபங்கள் கிடைக்குது. இவனுக்கு என்ன சுவாமி கிடைக்குது அப்படின்னு கேட்டா, சந்நியாசம் எடுத்த காரணத்தினால பிரம்மனிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசத்தினாலதான் பிரம்மனிஷ்டை உண்டாகும்னு என்ன பண்றது 18:49 சொல்லப்பட்டிருக்கு. நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. அப்ப சந்நியாசம் எடுத்துட்டு இவன் என்ன பண்றான்? நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லக்கூடிய பிரம்மனிஷ்டையை அடைகின்றான். கூடவே சந்நியாசத்தோட லாபம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயோக்கியத்தனங்கள் நிறைய இருக்கும். இந்த வேஷம் போட்ட மாத்திரத்துல பரம பவித்திரமானது சந்நியாசம். அது என்ன பண்ணுதுன்னா, இவன் விரும்பினாலும் விரும்பலனாலும் நிறைய நல்ல குணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தது. பிரம்ம சம்பத், தெய்வீக சம்பத்து நம்ம கீதால படிச்சிருக்கோம்ல, அந்த தெய்வீக சம்பத்துகள் எல்லாம் வந்துருது. சுஷீலம் அப்படின்னா நல்ல குணங்கள் எல்லாம், தெய்வீக குணங்கள் எல்லாம் இந்த சந்நியாசத்தினால லாபத்தை அடையுது. ஞானம் ச ஏதத்து பிரபாவத்தக. ஞானமும் ஞான நிஷ்டையும் நல்ல குணங்களும். ஃபர்ஸ்ட் அப்ப என்ன எடுக்கணும்? நல்ல குணங்கள், சுஷீலத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஞானம், அதுக்கப்புறம் வந்து ஞான நிஷ்டை, பிரம்ம நிஷ்டை. இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசத்தினால் இவனுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்துல ஒரு முக்கியமானது சொல்லிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலம் பவித்ரம் ஜனனி கிருதார்த்தா. என்ன ஆகும்? ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்துட்டு சதா காலமும் ஆத்ம நிஷ்டையிலேயே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அப்ப அதனால என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, அந்த குலமே பவித்திரமாகிவிடும். இவர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பிண்டதானம் கொடுத்துட்டு வந்திருக்காரு? அப்பாக்கு, தாத்தாக்கு, கொள்ளு தாத்தாக்கு, அதுக்கப்புறம் பிள்ளைக்கு, பேரனுக்கு, கொள்ளு பேரனுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 35 வருஷம், இந்த பக்கம் ஒரு 35 வருஷம், 70 வருஷத்தோட யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்காங்களோ, 7 சந்ததின்னு சொல்றோம்ல, இதுதான் ஒரு குலம்னு பேர். இந்த குலமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா பவித்திரத்தை அடைகின்றது. குலம் பவித்திரம். ஜனனி கிருதார்த்தா. அம்மா, பெத்த அம்மா இருக்கா பாருங்க, அவ வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியதெல்லாம் செய்தவளாகிறாள். நல்ல பிறவி, அடுத்த பிறவி வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பிறவி கிடைச்சு, நல்ல குருநாதர் கிடைச்சு என்ன ஆயிடும்? அவளும் ஞானத்தை அடைஞ்சிருவான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம்
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றதெல்லாம் கைங்கரியம் இல்லை. ஒருத்தன் தன்னை பிரம்மஸ்திதியில ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா அதுதான் அம்மாக்கு பண்ற பெரிய கைங்கரியம். ஜனனி கிருதார்த்தா விஸ்வம்பரா புண்ணியவதீச்சதேன. அவன் வாழ்ந்த பூமி இருக்குன்னு, அவன் பிறந்த பூமி, அந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா புண்ணியவதீச்சதேன, அவனால வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தை செய்த பூமியாக ஆகிவிடுகிறது அவன் பிறந்த க்ஷேத்திரம். அது மட்டும் இல்ல, அபார சச்சித் சுகசாகரேஸ்மின் லீனம் பரோ பிரம்மணி யஸ்ய சேதக. எவனுடைய சித்தமானது அந்த சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபத்துல லயத்தை அடைந்திருக்கிறதோ அவனுக்கு இந்த பலன்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா, யாரும் ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு சன்னியாசம் எடுத்துட்டாரு அப்படின்னா அந்த குலமே பவித்திரமாகுது, அவன் பிறந்த இடம் பவித்திரமாகுது, புண்ணியவதியாயிடுது, அம்மா செய்ய வேண்டியதை செய்தவளாகிறாள். அப்ப அம்மாக்கு ஆண் ஜென்மம் கிடைச்சிரும், அதே மாதிரி மனைவிக்கும் ஆண் ஜென்மம் கிடைச்சிரும், உத்தாரணம் ஆயிடும், அடுத்த ஜென்மம் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் கரையேறிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விசாரம் ஆரம்பிக்குது. தியாகஸ்ச, அடுத்த பேஜ் 30வது பேஜ். தியாகஸ்ச தைத்திரியாதவ் சூயதே. இந்த தியாகம் வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய ஆரண்யக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அருமையானது ஒரு மந்திரம் இருக்கு, ரொம்ப முக்கியமான மந்திரம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைவல்ய உபனிஷத்துல இருக்கு, அப்புறம் நாராயண உபனிஷத்துல இருக்கு, இது மாதிரி நிறைய உபனிஷதங்கள்ல இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமானசுஹு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்ண கும்பம் கொடுக்கும்போது, எங்கெல்லாம் பூர்ண கும்பம் சன்னியாசிகளுக்கு கொடுக்குறோமோ அந்த பூர்ண கும்பம் கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்றது உண்டு. என்ன மந்திரம்? ந கர்மனா, கர்மத்தினால் பிரம்மத்தை ஆத்மாவை அடைய முடியாது. ந கர்மனா, கர்மத்தினால் அடைய முடியாது. ஏன்? கர்மத்தோட லிமிடேஷன் என்னது? எதை அடைய முடியும் கர்மத்தினால? கர்மனா பித்ருலோகா, மனசுல எப்பவுமே டக்குன்னு வரணும். கர்மத்தோட லிமிடேஷன் சொர்க்கம் வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு மேல ஆத்மாவெல்லாம் அடைய முடியாது. அதுக்கப்புறம் ந கர்மனா ந பிரஜையா, பிரஜையினால வந்து புத்திரர்களால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அடைய முடியாது. ஏன்? புத்திரனோட லிமிடேஷன் என்னது? புத்திரேன, புத்திரே மனசு கரெக்டா கொண்டு வரணும். புத்திரேன அயம் லோகோ ஜெய்யா, புத்திரேன புத்திரேன அயம் லோகோ ஜெய்யா. புத்திரனால இந்த லோகத்தை தான் ஜெயிக்க முடியும், மனுஷ லோகத்தை தான் ஜெயிக்க முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அடையிறது வந்து பாத்தீங்கன்னா புத்திரனால வச்சுக்கிட்டு ஆத்மாவை அடைய முடியாது. அப்ப ரொம்ப தெளிவா இருக்கு, ந பிரஜையா. அதுக்கப்புறம் தனேன, தனத்தினால ஆத்மாவை அடைய முடியாது. அப்படிலாம் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா பில்கேட்ஸ் எல்லாம் 10 முறை ஞானியா இருக்கணும், ஆத்ம ஞானியா. பணக்காரன் தான் வந்து ஆத்ம ஞானியா இருக்கணும். மல்டி பில்லியனர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்கல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தனத்தினால முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனம் எத்தனை வெரைட்டின்னு பார்த்துருக்கோம். தனம் வந்து பாத்தீங்கன்னா 2 வெரைட்டி, மானுஷ வித்தம், தெய்வம் வித்தம் அப்படின்னு தனம் 2 வெரைட்டி. மானுஷ வித்தத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத்த கர்ம குருவிய, நல்லா நீங்க என்ன பண்ணலாம், கர்மத்தை பண்ணலாம், யஜ்ஞ யாகாதிகள் பண்ணலாம், நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணலாம். அப்ப தனத்தை வச்சுக்கிட்டு இஷ்டம் பூர்த்தம் தத்தம் தானம்னு 4 கர்மத்தை பண்ணலாம். இது மனுஷ வித்தத்தை வச்சுக்கிட்டு, மனுஷனோட வெல்த்தை வச்சுக்கிட்டு. அப்புறம் தெய்வம் வித்தம்னா என்னது? தெய்வம் வித்தம்ன்றது உபாசனா, உபாசனா ஞானம், அதுக்கு பேரு ஒரு வெல்த், மானுஷ தெய்வம் வித்தம்னு பேரு. உபாசனை பண்றதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க? உபாசனை பண்ணுவீங்க. அந்த வெல்த் இருந்தா உபாசனை பண்ணுவீங்க. கர்மத்தை பண்றதுனால எதை அடைவீங்க? பித்ருலோகம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றதுனால தெய்வலோகம், தேவலோகத்தை அடைவீங்க. ஆத்மாவை அடைய முடியுமா? ஆத்மாவை அடைய முடியாது. அப்ப தனம் எதுக்கு சாதனம்னு கேட்டீங்கன்னா, தனம் கர்மத்துக்கும் உபாசனைக்கும் சாதனம். அப்ப தனத்தினாலையும் அடைய முடியாது. அப்போ நல்ல தெளிவா இருக்கு, கர்மத்தினால் அடைய முடியாது, பிரஜைகளால் அடைய முடியாது, தனத்தினால் அடைய முடியாது. அப்ப எதனால சுவாமி அடைய முடியும் அப்படின்னா, தியாகேன ஏகே அமிர்தத்துவமான சுகு. உங்களோட தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் தப்பு இருக்கு, அது கொஞ்சம் மாத்தி எழுதிங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, தியாகம் ஒன்றினாலேயே, தியாகம் ஒன்றினாலேயே சிலர், ஏகே அப்படின்னு இருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலர், தியாகம் ஒன்றினாலேயே சிலர் அமிர்தத்துவத்தை அடைகின்றார்கள். அடையப்படுகின்றது இல்லை, அடைகின்றார்கள்.
தியாகத்தினாலேயே சிலர் அமிர்தத்தன்மையை அடைகிறார்கள், அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள். அப்ப தியாகத்தினால்தான் அடைகிறார்கள். சிலர்னா என்ன அர்த்தம்? கஷ்டித்தீரக, யாரும் சில பேர் தான். இன்னும் புத்தி நிறைய பேருக்கு இந்த மந்திரங்களே யாருக்கும் தெரியாதுல்ல, லிமிட்டேஷனே தெரியறது இல்லைல்ல. ஒரு நல்ல குருநாதர் நல்ல சாஸ்திரம் படிச்சு நல்லா இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்லுவா தெரியுங்களா? வைதிகர்களுக்கு இந்த மந்திரம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, வைதிகர்கள் பாத்தீங்கன்னா பூர்ண கும்பம் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் கர்மியாவே இருப்பான், கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். கர்மத்தினால ஆகாதுன்னு சொல்லிட்டு கர்மத்தையே பண்ணிட்டு இருப்பாங்க. 1000 முறை சொல்லியிருப்பாங்க. ஆனா அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியவே தெரியாது. இதை விசாரம் பண்ணியிருப்பாங்களா? விசாரம் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லா வைதிகர்களுக்கும் இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா ந கர்மனான பிரஜயாதனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமான சுகு பரேன நாகம் நிகிதம் குஹாயாம் அப்படின்ற மந்திரம் நல்லா பெருசா இருக்கும். எல்லா பூஜைகள்ல எல்லா இடத்துலயும் இது பிரயோகத்துல இருக்கு. சுவாமிகிட்ட பாத்தீங்க அப்படின்னா நல்ல விஸ்தார பூஜைகள் எல்லாம் பண்ணும்போது சோடசோபச்சார பூஜையில யூஸ் பண்றது இல்லை, பெரிய பூஜைகள் எதெல்லாம் பண்றாங்களோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மந்திரங்களை வைதிகர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் கர்மத்தை விட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை விடவே இல்லை. ஏன் அப்படின்னா விசாரம் பண்றது. அப்ப ஒவ்வொருத்தோட லிமிட்டேஷன் இவ்வளவுதான் அப்படின்னு எங்க சொல்லியிருக்க? தியாகத்தினால்தான் அமிர்தத்தன்மையை சிலர் அடைகிறார்கள். இந்த உலகத்துல யாரோ சிலர் தான் புத்தி தியாகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, அஸ்மின்ஷ தியாகே ஸ்திரியோ அபி அதிகிரியந்தே. ரொம்ப முக்கியமான விஷயம் சாமி. நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா பாதி பேர் ஸ்திரீகள் தானே சாமி. நீங்க சன்னியாசம் பேசுறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புருஷர்களை பத்தியே பேசுறீங்களே சாமி, எங்களை பத்தியும் கொஞ்சம் ஏதாவது பேசினா நல்லா இருக்குமே சாமி அப்படின்னு வித்யாரண்ய சாமிக்கு கேட்டுருச்சு போல இருக்குது. ஐயோ அவங்கள விட்டுட்டோமே, ஸ்திரீகளை விட்டுட்டோமே, அவங்கள சொல்லணுமே அப்படின்றதுக்காக ஆச்சாரியர் அந்த பட்சத்தை கொண்டு வர. அஸ்மின்ஷ்ச தியாகே, இந்த தியாகத்து கர்மத்தை விடுறதும் பிரஜைகளை விடுறதும் தனத்தை தியாகம் பண்றதும் தியாகத்தினால அமிர்தத்தன்மையை சாகா நிலையை அடையிறதும் ஸ்திரீகளுக்கும் கூட இந்த தியாகத்தில் அதிகாரம் இருக்கின்றது. அப்ப யாராவது ஒதுங்கிக்காதீங்க. அக்கம்மாள்னு ஒரு அம்மாவோட கர்நாடகால ஃபேமஸான யோகினி, அவங்களோட சரித்திரத்தை எடுத்து பாருங்க. இங்க நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் எடுத்து பாருங்க, ஔவையார் எடுத்து பாருங்க. ஔவையார் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ரொம்ப அழகான சௌந்தரியமான ஸ்திரியா இருந்தாங்க. சாமிகிட்ட கேட்டு இந்த சரீரம் பாத்தீங்கன்னா அழகா இருந்தா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எனக்கு ஒரு கிளவி வேஷம் கொடுத்துரு அப்படின்ட்டு கிளவி வேஷத்தை வாங்கிட்டாங்க. காரைக்கால் அம்மையாரோட இதை பாத்தீங்கன்னா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐயோ, காரைக்கால் அம்மையார்லாம் என்ன மனுஷங்க அவங்களாம். இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. ஔவையாரா இருக்கட்டும், காரைக்கால் அம்மையாரா இருக்கட்டும், அக்கம்மாளா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட சேர்ந்து நிறைய பேர் நல்ல பக்தி ஞானம் எல்லாத்தோட இருந்திருக்காங்க. அப்ப தியாகம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா ஸ்திரீகளுக்கும் கூட பாத்தீங்கன்னா அதிகாரம் இருக்கிறது தியாகத்தில். ஒண்டிக்காதீங்க போய் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சாமி பண்றது, நான் ஸ்திரீயா பிறந்துட்டேன், நான் இனி என்கிட்ட யாராவது போன் பண்ணும்போது நான் ஸ்திரீ மண்ணாங்கட்டின்னு பேசுனீங்க அவ்வளவுதான், 4 அடி அப்படியே போனை போட்டு உடச்சு விட்டுருவாங்க. யாரும் ஸ்திரீன்னு பேசக்கூடாது. ஜீவன் முக்கியமானது என்னது? மாட்டிக்கிட்டு இருக்கோம் வேஷம். அப்ப ஸ்திரீகளுக்கும் கூட பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல அதிகாரம் இருக்கிறது. ஆச்சாரியர் சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக்ஷுகி இதி அனேன. இந்த பாட்டம் இருக்கா சிமிச்சேச்சி? இந்த பாட்டம் இப்ப நான் படிக்கிறது இருக்கா? சில புஸ்தகங்கள்ல இருக்கு, சில புஸ்தகங்கள்ல இல்லைன்னே நான் போட்டிருக்கேன். நிறைய இடத்துல இல்லை. இது பாத்தீங்கன்னா சில புஸ்தகங்கள்ல இருக்கு, சில புஸ்தகங்கள்ல இல்லாம இருக்கு. பிக்ஷுகி இதி அனேன. பிக்ஷுகின்ற சப்தம் பாத்தீங்கன்னா இருக்கு. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்கிக்கு பாத்தீங்க அப்படின்னா யோகினி பிக்ஷுகி அப்படின்னு சாஸ்திரத்துல புராணங்கள்ல நிறைய பேருக்கு டைட்டிலா கொடுத்துருக்கு. கார்கிய சொல்லும் போது பிக்ஷுகி அப்படின்னு, பிக்ஷுகோ உபனிஷத் நம்ம படிச்சோம்ல, பிக்ஷுக்கா. புருஷனுக்கு பேசும்போது பிக்ஷுக்காகனா மேல சொல்றது, ஃபீமேலுக்கு பிக்ஷுக்கி அப்படின்றது. அந்த பிக்ஷுக்கின்ற சப்த பிரயோகத்தினால ஸ்திரீனாம் அப்பி பிராக் விவாகத்வா. எப்போ சன்னியாசம் எடுத்துக்கலாம் சாமி? ஸ்திரீகள் பார்த்தீங்கன்னா எப்போ சன்னியாசம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்திரீக்கு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே சாரதா மடத்தில் போய் சேர்ந்துடலாம். நிறைய இங்கே சாரதா மடம் தான் ஃபேமஸாக இருக்குது. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹரித்வார் ரிஷிகேஷ் போனீங்க அப்படின்னா, மதுரா பிருந்தாவன் இது மாதிரிலாம் இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நிறைய ஸ்திரீகளோட ஆசிரமம்னு நிறைய இருக்கு. வெறும் ஸ்திரீகள் மட்டும் இருப்பாங்க, அங்கே புருஷர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்துக்கிட்டு உள்ளே இருந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், சன்னியாசிகள் மாதிரி அவங்க சிரவணம் மனனம் பண்ணிக்கிட்டு. எனக்கு என்னோட ஆச்சாரியார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் ஆச்சாரியர் சுவாமி என்னோட கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு தனியாக வந்து கங்கைக்கரையில் ஒரு குட்டியாக கட்டியிருந்தார், ரொம்ப ஏகாந்தமாக. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகண்டானந்த சுவாமியோட சிஷ்யைகள் வந்து ஒரு ஆசிரமம் வச்சுருந்தாங்க, ஒரு மாதாஜி. அப்போ அந்த மாதாஜி என்ன பண்ணாங்க, சுவாமி பக்கத்தில் வந்துட்டோன்னா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சுவாமி எங்களுக்கும் பிரஸ்தான திரையத்தை நடத்தி கொடுங்க அப்படின்ட்டு சுவாமி மூலமாக அந்த ஆசிரமத்தில் இருந்த 6 பேரும் 7 ஸ்திரீகளோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பாடம் கேட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்தான திரையத்தை முடித்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டு பெண்கள் மட்டுமே இருந்துக்கிட்டு சன்னியாசத்தில் இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாங்க. அப்போ ஸ்திரீகளுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஒன்று கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கணும் ஒரு இது, அல்லது வைதவ்யாத் ஊர்துவம் வா. வைதவ்யாத் அப்படின்னா விதவையா ஆனதுக்கு பிறகு. அப்போ கணவன் வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இருக்கு, நம்ம என்ன பண்ணுறது? நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வருதா, என்ன பண்ணுறது? சுனிதாம்மா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? லலிதாம்மா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வசந்தி அம்மா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ வந்து கொஸ்டின் வருமா பெரிய, ஏன்னா ஹஸ்பண்டுக்காக தானே ஜீவனை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஹஸ்பண்ட் போனதுக்கு பிறகு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன், ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்க்ளூஷன் எடுக்க முடியாமல் இருக்க, நிச்சயம் பண்ண முடியாமல். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசாமல் குழந்தைங்க வந்து ஒரு வேலை உங்களை நம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணுற வரைக்கும் இருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஆசிரம வாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். அப்போ விதவையானதுக்கு பிறகோ சந்நியாசே அதிகாரகோ அஸ்தி இதி தரிசிதம். சந்நியாசத்தில் அதிகாரம் இருக்கிறது என்று காட்டப்பட்டது. தனமாமியை நான் முன்னாடியே பார்த்துருந்தா சன்னியாசம் பண்ணி திருவண்ணாமலையில் உட்கார வச்சிருக்கேன். வயசாயிடுச்சுன்றதுனால தான் விட்டு வச்சிருக்கேன். நிறைய பேரை வசந்தி அம்மாவும் வயசாயிடுச்சுன்றதுனால விட்டு வச்சிருக்கேன். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வாங்க சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு, சாமி நானும் சன்னியாசம் காலையில் 4 குட்டி சன்னியாசம் வீட்டில் உட்காந்துட்டு தான் மோகம் தான் உண்டாகும். பேரம் புள்ள எல்லாத்துலேயும் மோகம் தான் உண்டாகும். வாங்க ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் சிரவண மனனம் பண்ணிட்டு ஏகாந்தமாக இருந்துக்கிட்டு பரமாத்மாவே சிந்தனை பண்ணிட்டு இருங்க. எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு இழுத்துட்டு வந்து ஆசிரமத்தில் விட்டுருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னா அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு. அப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப்க்கு வந்து ரைட்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ நிறைய பேர் வந்து ஹஸ்பண்டோட இருக்கீங்க. அப்போ வந்து பேசாமல் ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒய்ஃபும் கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு வீட்லேயே இருங்க. அப்போ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், இல்லை நான் விதவையா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசத்தை எடுத்துக்கலாம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. தரிசித்தம் அப்படின்னா புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேன பிக்ஷாச்சரியம், அது மட்டுமல்ல பிக்ஷாச்சரியத்தையும் மோக்ஷ சாஸ்திர சிரவணம், மோக்ஷ சாஸ்திரத்தை சிரவணம் பண்றது. சந்நியாசம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றது? வேற எதுவும் இல்லை, சிரவணம் பண்றது, ஆத்மாவை சிரவணம் மனன நிதித்தியாசனம் பண்றதும் கூடவே ஏகாந்தே ஆத்ம தியானம் ஏகாந்தத்தில் இருந்துட்டு ஆத்ம தியானம் பண்றதும் கூட தாபிகி கர்த்தவியம், அவர்களால் செய்யத்தக்கது. அப்ப என்ன அர்த்தம்? சந்நியாசம் எடுத்துட்டு ஸ்திரீகளும் கூட பிக்ஷாச்சரணம் பண்ண முடியும், சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ண முடியும், ஏகாந்த வாசம் பண்ண முடியும். என்ன ஒன்று 2 பேர் 3 பேர் சேர்ந்து இருக்கணும். தைரியம் வர வரைக்கும் ஒரு 4-5 ஸ்திரீகளாக சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு அமைப்பில் இருந்துக்கிட்டு 4 பேர் 3 பேர் 2 பேர் சேர்ந்து இருக்கணும். தனிச்சு நிற்கிறதுக்கான பலம் சொசைட்டி அது மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பலம் வர வரைக்கும் அது மாதிரி சேர்ந்து இருக்கணும். அப்போ வந்து நிதித்தியாசனம்ன்ற ஆத்ம தியானமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தாபிகி கர்த்தவியம், அந்த ஸ்திரீகளால் செய்யத்தக்கது. அது மட்டும் இல்லை, திரிதண்டாதி கம்ச தாரியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏதோ யுகங்கள்ல இருந்திருக்கு, திருதண்டமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பரமஹம்ச சந்நியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, தண்டத்தை ஸ்வீகாரம் பண்ணி தண்டத்தை தியாகம் பண்ணிடுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரமஹம்ச சன்னியாசிகளுக்கு நான் நாளைக்கு அடுத்த இதில் படித்து காட்டுறேன். ஞானமேவ தண்டம், சதா ஞானத்தையே தண்டமாக வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த கையில் வாங்கின தண்டத்தை அப்படியே விசர்ஜனம் பண்ணிட்டு ஞானத்தையே தண்டமாக வச்சுக்கலாம். ஞான தண்டத்தை வந்து தாரணம் பண்ணுறதுக்கும் விதி இருக்கு. இது மோக்ஷ தர்மே. மோக்ஷ தர்மம்னா என்ன அர்த்தம்? மகாபாரதத்தில் சதுர்தரி டீக்காயாம், சதுர்தரி டீக்கான்னு ஒரு டீக்கா இருக்கு. அந்த டீக்கால வந்து சுலபா ஜனக சம்வாதே, சுலபான்னு ஒரு ஸ்திரீ,
யார் யாருக்கு சம்வாதம் நடந்திருக்கு? சுலபான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீக்கும் ஜனக மகாராஜாக்கும் நடந்த சம்வாதத்துல இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. எவ்வளவு அழகா சொல்லியாச்சு பாருங்க. இதோட இன்னைக்கு போதும், ரொம்ப வேணாம். இன்னும் 2 பேராகிராஃப் இருக்கு. இன்னைக்கு ஆரம்பிச்சா முடிக்க முடியாது. அடுத்த கிளாஸ்ல முடிச்சுக்கலாம். இது 3 நாள் லீவ் வருது. 3 நாள் லீவுக்கு அப்புறம் அனத்தியனம் முடிச்சோன்னே நம்ம தித்தியால இருந்து நம்ம இதை பார்க்கலாம். அடுத்து ஒரு கிளாஸ்ல முடிச்சிடலாம். நம்ம அடுத்து வித்வத் சன்னியாசத்துக்கு போயிடுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. அப்போ வித்யாரணி சுவாமிகளோட தெளிவான விளக்கத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாரு, விவேகானந்தர்லாம் சன்னியாசம் கொடுத்தது, நிவேதிதா வச்சு பார்த்தீங்கன்னா சன்னியாசம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சாரதா மட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தாபனம் பண்ணது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விஸ்தாரமாக இருக்கு. சாரதா மாட்டு நல்ல நல்ல பெண்கள்லாம் இருந்திருக்காங்க, தனியாக ஏகாந்தமாக இருந்திருக்காங்க. அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிங்கன்னா தெரியும். ஒரு கட்டமைப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான கட்டமைப்பு இருந்தது. நல்ல ஞான அபியாசம் பண்ணிக்கிட்டு, உபாசனைகள் பண்ணிக்கிட்டு, ஆனந்தமாக சேவைகளும் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்திருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது பரம்பரையாக இது போயிட்டே தான் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பிரமாணமாகவும் நம்ம பார்த்தீங்கன்னா இதை ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். தைரியம் மட்டும்தான் வேணும், வைராக்கியம் தானே. தைரியம்னு என்ன அர்த்தம்? வைராக்கியம். வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா 2 ஆப்ஷன்ல இருக்கிறவங்களும் இதை பண்ண முடியும். அறிவு.